வணக்கம். வெல்கம் டு வெல்த் பிரபு ஃபினான்சியல் சர்வீசஸ். என்னோட பேர் விஷ்ணு பிரபு. ஸோ ஒரு பிரேக் அப்புறம் எல்லாரையும் மீண்டும் இந்த வீடியோல பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இன்வெஸ்டர்ஸ் ரீசன்ட் டைம்ஸா என்ன விஷயத்த வந்து அப்சர்வ் பண்றாங்க, என்ன மாதிரி விஷயங்களை அவங்க என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் இப்போ எதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ பொதுவா நம்ம இங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி வாட் யூ ஃபோக்கஸ் ஆன் வில் க்ரோ. ஸோ நீங்க எது மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுதான் நீங்க செய்ய போறீங்க. அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க நம்ம பார்க்கக்கூடிய பல கேள்விகளை என்கிட்ட கேட்குறாங்க. சரி, இப்போ மார்க்கெட் குறைஞ்சிட்டு இருக்குது, ஸோ இன்னும் குறையுங்களா? எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்றாங்களே சார், இன்னும் செல் பண்ணிட்டே இருப்பாங்களா? எப்போ வாங்குவாங்க? ட்ரம்ப்னால நம்ம மார்க்கெட் இன்னும் பெருசா குறையும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜிடிபி எல்லாம் ரொம்ப மோசமா வந்திருக்குதான், ஸோ எஸ்ஐபிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாமா? ஜிடிபி மறுபடியும் நார்மல் ஆகட்டும், அதுக்கப்புறம் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். எக்கனாமி மார்க்கெட் நல்லா ஏற ஆரம்பிச்ச அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் எக்கனாமில நடந்துகிட்டே தாங்க இருக்கும். சொல்லப்போனா மாசம் மாசம் ஒன்று நடக்கும், வருஷம் வருஷம் ஏதோ ஒரு மேஜர் ஈவெண்ட் நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம இங்க பார்க்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லல, ஜஸ்ட் 5 இயர்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே இங்க இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு நடந்திருக்குது. கோவிட் வந்திருக்குது, வார் நடந்திருக்குது, டெரர் அட்டாக்ஸ் நடந்திருக்குது, மானிட்டரி பாலிசி சேஞ்சஸ் நடந்திருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடி இருக்குது, குறைஞ்சிருக்குது, எக்கனாமி ரொம்ப புவரா இருந்திருக்குது, பொலிட்டிக்கல் அன்ஸ்டபிலிட்டி வந்திருக்குது, அண்ட் எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ல பிரசிடென்ட் மாறினதுனால நிறைய இம்பாக்ட் நடந்திருக்குது. பட் லாஸ்ட் 5 இயர்ஸ் முன்னாடி மார்க்கெட் எங்க இருந்துச்சு, இன்னைக்கு எங்க இருக்குன்றது நீங்க போயிட்டு ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி பாருங்க. மார்க்கெட் மிகப்பெரிய அளவுல ஏறி இருக்கு, இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி. ஸோ இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இப்போ 80% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இதுல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மார்க்கெட் குறைஞ்சிருமா, இல்ல ஏறாதா, இன்னும் மோசமாயிருச்சுன்னா என்ன பண்றது? அண்ட் இதே மாதிரி சுச்சுவேஷன் இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு தானே, பல வாட்டி வந்திருக்குது. மார்க்கெட் ரெக்கவரி ஆகாம இருந்திருக்குங்களா? மார்க்கெட் அப்படியே வந்து கீழே குறைஞ்சிட்டே போயிருச்சுங்களான்னா இல்ல, மார்க்கெட் ரெக்கவரி ஆயிருக்குது. ஒரு சில டைம்ல இமிடியேட்டா 1 வாரம், 1 மாசம், 2 மாசத்துல ரெக்கவரி ஆயிருக்கு. சில நேரத்துல 6 மாசம், 1 வருஷம், 1.5 வருஷம் கழிச்சு ரெக்கவரி ஆயிருக்கு. பட் ரெக்கவரி ஆயிருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த விஷயத்தினால இது மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம் எல்லாம் ட்ரம்ப்பா இருந்தாலும் சரி, இந்தியால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருந்தாலும் சரி, இல்ல இங்க நடக்கக்கூடிய எக்கனாமில பாசிட்டிவா நடக்கிறது, நெகட்டிவா நடக்கிறது, டெரர் அட்டாக் நடக்கிறது, வார் நடக்கிறது, இது எல்லாமே ஒரு சைட்ல நடக்குது. இது எல்லாமே உங்களோட லைஃப்ல, உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ்ல டைரக்ட் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா இல்ல. உங்களோட இம்பாக்ட் ஒரு போர்ஷனா இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் நம்ம அதை பத்தி ஒரு ஃபோக்கஸ்ல, அதை பத்தி ஒரு பயத்துல இது எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோம். இல்ல இது மேல நமக்கு ஒரு சீரியஸ்னஸோட லாங் டர்மா இதெல்லாம் கண்டிப்பா நடக்க தான் போகுது அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். இன்னைக்கு நடக்கக்கூடியது 1 மாசம் 3 மாசத்துல நடக்கிறது மேலதான் நம்மளோட கவனம் எல்லாம் இருக்குது. நம்மளோட எக்கனாமி இன்னைக்கு சுமாரா போனாலும் சரி, இன்னைக்கு கோவிட் வந்தாலும் சரி, இன்னைக்கு வார் வந்தாலும் சரி, இன்னைக்கு ஜிடிபி சுமாரா இருந்தாலும் சரி, நீங்க ரிட்டையர் ஆக தான் போறீங்க. அந்த டைம்ல பணம் இல்லைன்னா நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் டைமுக்கு பணம் இல்லாம போனதுக்கு அந்த டைம்ல ட்ரம்ப் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு போயிட்டு நீங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாது. குழந்தையோட படிப்புக்கோ, குழந்தையோட கல்யாணத்துக்கோ பணம் இல்லாம போச்சுன்னா, அந்த டைம்ல நமக்கு வந்து ஜிடிபி சுமாரா இருந்துச்சு, அதனால தான் நான் இன்வெஸ்ட் பண்ணாம போயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைய படிக்க வைக்கிறது, குழந்தைய கல்யாணம் பண்றது, நீங்க நல்லபடியா லைஃப்ல ரிட்டையர்மெண்ட் டைம்ல ஹாப்பியா இருக்கிறது, போதுமான அளவுல கையில பணம் இருந்துச்சுன்னா, யூ ஹாவ் தட் ஃப்ரீடம். பேஷன நீங்க ஃபாலோ பண்ணலாம், நிம்மதியா இருக்கலாம். ஸோ ஒரு ஒர்க் பண்றது ப்ரெஷரா இருக்குன்னா, நீங்க கம்ஃபர்ட்டா இருக்கிற ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கிட்டு இருக்கக்கூடிய 8 விஷயமே ரொம்ப முக்கியம். பட் இது நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அங்கிட்டு நடக்கக்கூடிய ஷார்ட் டெர்ம், டெம்பரரியான விஷயத்துல நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 10 விஷயத்த பத்தி ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு, அத யோசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் ஷூர் ஷார்ட்டா நடக்கக்கூடிய உங்களோட பெர்சனல் லைஃப்ல இம்பாக்ட் பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம மறந்துடுறோம்.
ஸோ அதனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டெய்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு ஐயோ கூடுது குறையுது அப்படின்ட்டு ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காதீங்க. திங்க் லாங் டேர்ம்ல எப்படிப்பட்ட மார்க்கெட்டும் ரெக்கவரி ஆக தான் போகுது, லாபம் கொடுக்க தான் போகுது. பட் அதுக்கான பொறுமை நம்ம கிட்ட இருக்கணும். பொறுமையா இருக்கிறவங்க மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஈக்விட்டில பணம் பார்க்க முடியும். இல்லாட்டி நம்ம மறுபடியும் இந்த ட்ரெடிஷ்னல் எஃப்டி, ஆர்டி, இன்சூரன்ஸ் பாலிசி, கோல்டு அப்படின்ட்டு போயிட்டு இந்த கம்மியான ரிட்டர்ன்ஸ்ல நம்ம லைஃபை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ திங்க் அபவுட் யுவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ், நாட் அபவுட் த திங்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் த எக்கனாமி, அரௌண்ட் த வேர்ல்டு. ஸோ அதெல்லாம் எப்பயுமே நடந்துட்டு தான் இருக்கும். கடந்த 50 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 5 வருஷம் எல்லாமே நடந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய அளவுல ஏற்றம் கொடுத்துட்டு இருக்குது. ஸோ அதனால நீங்க பணக்காரன் ஆகணும்னா உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை பத்தி யோசிங்க தவிர மத்ததை பத்தி பெருசா யோசிக்காதீங்க. தெரிஞ்சுக்கங்க, அதுவே போதுமானது. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்னன்றதுல கிளியரா இருங்க. இல்ல எனக்கு இதை பத்தி கிளாரிட்டி வேணும்னா என் கூட கால்ல கனெக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல பேசுங்க. இந்த கிளாரிட்டியோட இன்வெஸ்ட் பண்றப்போதான் நமக்கு அந்த டிசிப்ளின் வரும், கமிட்மெண்ட் வரும். கோலே இல்லாம நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்றப்போ நமக்கு நிறைய எமோஷனல் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கோல் இருக்கணும். ரெண்டாவது போர்ட்ஃபோலியோவை ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு டைரக்டா இந்த ஆப் பார்த்தேங்க சார், இந்த இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன்ட்டு போயிட்டு எந்த ஸ்டாக்கை பத்தி கேள்விப்படுறாங்களோ அந்த ஸ்டாக்ஸ், அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கிடுறாங்க. ஸோ உங்களோட ரிஸ்க்கு இது கரெக்டானதா, போதுமான அளவு டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிறீங்களா அப்படின்றது ரொம்பவுமே முக்கியம். எல்லா பணமும் ஈக்விட்டில இருக்கக்கூடாது, எல்லா பணமுமே வந்துட்டு டெப்ட்ல இருக்கக்கூடாது, கோல்டுல இருக்கக்கூடாது, ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு போர்ஷன் ஈக்விட்டி, ஒரு போர்ஷன் டெப்ட், ஒரு போர்ஷன் கோல்டு, ஒரு போர்ஷன் ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வர்ற மாதிரி. ஸோ இந்த ஈக்விட்டிலையுமே ஒரு போர்ஷன் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ல வச்சுக்கோங்க, ஒரு போர்ஷன் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ல, ஒரு போர்ஷன் டெப்ட் ஃபண்ட்ல வச்சுக்கணும், ஒரு போர்ஷன் கோல்ட்ல வச்சுக்கணும், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். அப்படி இருக்கிறப்போ மார்க்கெட்ல குறையிறது ஏறுறது நடக்கிறப்போ நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஒரே நேரத்துல வேகமா குறையாது. ஸோ இதெல்லாம் பண்றப்ப மட்டும்தான் உங்களால லாங் டேர்ம் கமிட்டடா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இல்லாட்டி நம்ம இங்க அங்கன்ட்டு 2 வருஷம், 1 வருஷம், 3 வருஷம்னு எடுத்துட்டே இருந்தோம்னா நம்மளால கடைசி வரைக்கும் பெரிய அளவுல பணம் சேர்க்க முடியாம போயிடும். ஸோ பிளான் பண்ணுங்க. எந்த சப்போர்ட்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. என்னோட நம்பர் கீழே இருக்கு. நான் உங்க கூட உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ண ரெடியா இருக்கேன். தேங்க்யூ வெரி மச்.